ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக D23 எக்ஸ்போ காமிகான் ஈவெண்ட்டை தொடர்ந்து இங்கே டிஸ்னியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஈவெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் கேப்டன் அமெரிக்கா ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரைலர். கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்போவே முடிவு பண்ணேன். பட் ஒரு சில சான்சஸ்னால அதோடய மிஸ் ஆகிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ டோட்டலாக இந்த ட்ரைலரில் நடந்தக்கூடிய விஷயங்கள், தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில லீக்டு இமேஜஸ், வீடியோஸ், தென் அந்த ஒரு கதையில் இருக்கக்கூடிய பிளாட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ரூமர்ஸ்லாம் லீக் ஆச்சுல. அதுவும் இந்த ட்ரைலரில் ஒற்று பார்க்கும்போது ஒன்றா போதும் இந்த கதை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக நம்மளோட ஒரு அனலைசிஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் லீடர் தான் ஒரு மெயின் வில்லனாக வரப்போறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சில ரூமர்ஸ்லாம் ஆல்ரெடி இந்த டீசர்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்திருந்தது. இந்த ட்ரெய்லரில் லீடரை 2 இடங்களில் டீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ரோலை வந்து லீடர் தான் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் சேம் கேஸ்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்க்ரெடிபிள் ஹல்க் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட பிளட் அவரோட தலையில் விழுகிற மாதிரி காமிச்சிருப்பார்ல. ஸோ அதே கேரக்டர் தான் அது வந்து லீடர்னு சொல்லுவாங்க. ஒரு மாஸ்டர் மைண்ட். அவருக்கு வந்து ஹல்க் லெவலுக்கு பலங்கள் இருக்காது, ஆனால் யோசிக்கிற திறன், அவரோட சயின்டிபிக் நாலேஜஸ்லாம் அப்நார்மலா வந்து கிடைச்சிருக்கும். இதன் மூலமா அதை வச்சு படத்துல நிறைய வில்லனிசம் வந்து அவர் தான் மேக் பண்ண போறாரு. லைக் சிவில் வார் படத்துல எப்படி பேரன் ஜீமோ ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணியிருப்பாரு. சைலண்டா மொத்த பேரையும் அலற விட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை லீடர் வந்து பிளே பண்ண போறாரு. கேப்டன் அமெரிக்கா படமே எதை நோக்கி போகுதுன்றதுக்கான ஒரு பிளாட் லீக்கே வந்து பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸ் பிலிம்ஸோட அந்த செலஸ்டியல் வந்து பிறந்தும் பிறக்காத மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாச்சு ஃபார்ம்ல ஃப்ரீஸ் பண்ணி அதை முடிச்சிருப்பாங்க, அதை கொண்டிருப்பாங்க. இதை வந்து மற்ற கவர்மெண்ட்ஸ்லாம் இதை எப்படி அணுகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நிறைய கேள்வி எழுதுல. அதை வச்சுதான் இந்த படம் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே தான் நடக்குது. இந்த எட்டர்னல்ஸோட அந்த ஒரு ஸ்டாச்சு இதுல இருக்கக்கூடியது வந்து அடமேட்டியம், ஒரு புது மெட்டீரியல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்டோராஸ் வந்து இதை பத்தி ஒரு பிரசன்டேஷன் வந்து எல்லாரும் முன்னாடி பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் ஆல்ரெடி லீக் ஆச்சு காமிகான் டைம்லயே. அப்படி பார்க்கும்போது அடமேட்டியம் வந்து அந்த செலஸ்டியல் பீயிங்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அடிச்சுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த நாடுகள் லைக் ரஷ்யா, இந்தியா, ஜப்பான், சைனா, அமெரிக்கா இது மாதிரியான ஒரு சில முக்கியமான பிரதிநிதி நாடுகள் நின்று இது வந்து எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போறாங்க. அதுல யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் நடக்க போகுது அப்படின்றது நம்மளால இப்போதைக்கு யூகிக்க முடியுது. இது வந்து என்ன மாதிரியான ஒரு வைப்ஸ்ல வரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ வின்டர் சோல்ஜர் வைப்ஸ் தான் எனக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ கிரவுண்டடா செம்ம ராவா இருக்கு பார்க்கறதுக்கே. ஆக்ஷன் சீக்வன்சஸா இருக்கட்டும், VFX எல்லாமே டாப் நாச், சும்மா தரமா இருக்கு விஷுவல்ஸ். அதுலேயே முக்கியமாக நம்ம ஃபால்கன், அதாவது கேப்டன் அமெரிக்கா, நியூ கேப்டன் அமெரிக்கா, அவருக்கான சூட் அப்லாம் வேற லெவல். அந்த ஃபைனல் போர்ஷன்ல ஹல்க் தூக்கி போடுற காரை அப்படியே பார்த்து அப்படியே பொழப்பா இருப்பாருங்க அவரோட விங்ஸை வச்சு. அதெல்லாம் வந்து கூஸ்பம் மொமெண்ட்ஸ்னே சொல்லலாம். லிட்டரலி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ரெட் ஹல்கை இவ்வளவு டெரிஃபிக்கா காமிச்சிருப்பாங்கன்னா. ஆக்சுவலி காமிக்ஸ்ல அவர் அந்த அளவு டெரிஃபிக்கான ஒரு பர்சன் தான். அவர் அப்படியே ஸ்க்ரீன்லேயும் காமிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹல்கை போட்டு காமெடி பண்ற மாதிரி இந்த கேரக்டரை காமெடி பண்ணாத வரையும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரியான கேரக்டரை வேற லெவலில் காமிச்சிருக்கீங்க. படத்தில் வேஸ்ட் பண்ணிடாதீங்கடா டே. இதை தாண்டி அந்த படத்தில் 3 ஹல்குக்கு சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஒன்று வந்து ரெட் ஹல்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லீடர். அப்போ இன்னொரு யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னன்னா போஸ்ட் கிரெடிட்ஸ்னா என் கிரெடிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்லிங்க வந்து டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹல்க் நம்ம இதுல பார்க்க போறோம். இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எப்பவா நம்மளோட ஒரிஜினல் ஹல்க பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே ஒரு சின்ன டீஸ் பண்ணிட்டு போவாங்க, அப்படி ஃபோர்ஷேடா பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க கூடி சீக்கிரம் வந்து கொண்டு வர போறாங்க. அதுல ஒரு சில ஹிண்ட்ஸ் இந்த படத்துல வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பக்கா மாசா தாறுமாறா கிரியேட் பண்ணிருக்காங்க ஹைப்பா. லிட்ரலி இன்னொரு ட்ரெய்லர் கண்டிப்பா வந்துச்சுன்னா ஓவராலா இந்த படத்தை பத்தின பல விஷயங்கள் நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால டெஃபினட்டா நம்ம இதை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ மறுபடியும் மார்வல் வைப்ஸ்குள்ள வந்துட்டேன்னா இப்போ ரீசெண்டா மார்வல் அடிச்சு அடி ஹெவி ஷாட் தண்டர்போல்ட்ஸ் டீசரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா ட்ரெய்லரா இருக்கட்டும், வாட் இஃப் சீரிஸோட ட்ரெய்லர், இது மூணுமே அடிச்சு அடிக்கி நான் இன்னும் அந்த ஒரு போதையிலேருந்தே தெரியல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கண்டினியூஸ் ஷாட்டை வந்து இறங்கி சாத்திருக்காங்க மார்வல். கலாச்சை எல்லாரும் இருந்தாங்கடா வச்சுக்கங்கடா அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்சுட்டாங்க. இதை தாண்டி டேடோல் பானகனும்
தரமான R-rated சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்டும் ரூட்டடாக தான் இருக்க போகுது இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் லைனப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் செதுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மார்வல் என்ன தான் பண்ண போகிறாங்க ஃபியூச்சர்லன்றதை வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். மறுபடியும் கம்பேக் கொடுத்தா சூப்பராக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் வீசன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.